வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். உங்களை பீப்புள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்புடன் அழைக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா, கட் ரோடு தார் ரோடுங்க. இந்த தார் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இருந்து வந்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு போக வேண்டிய பாதை இதாங்க அது. இது ஒரு அந்த கட் ரோட்லேருந்து உள்ளே நம்ம போகணுங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கு. இந்த பாதை வந்து மண் பாதை தான் உங்களுக்கு. சரிங்களா? மண் பாதைனால ஒரு 20 அடி 25 அடிக்கு மேலே இருக்கும். நல்லா அகலமாக தான் இருக்குது. இந்த மண் பாதை வழியே நீங்கள் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து ரீச் பண்ணிடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஃப்ரண்டேஜ் வந்து 250 அடி வருதுங்க. அந்த நீங்கள் பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் ரோட்லேருந்து தார் ரோட்லேருந்து உள்ளே வர்றதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. எதிர்த்தாப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாங்கி ரெடி பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருக்காரு உள்ளே வேறு லெவலில். நம்ம பார்த்துருக்க ப்ராப்பர்ட்டி தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. எங்கள் பொழப்பு ஓடணும். சில பேர் என்ன பண்ணுறீங்க, அப்படியே பார்த்துட்டு கடந்து போயிடுறீங்க. கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீட்டெயில் உங்களுக்கு தேவையில்லைனா கூட பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ப்ளஸ் வந்து இப்போ உங்கள் ரிலேட்டிவ் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகிரட்டும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டிலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 கிலோமீட்டர்லேருந்து இதான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. சரிங்களா? இது வந்து ஒரு செம்மண் பூமியாக தான் வந்து உங்களுக்கு வந்து இது இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னால் மாமரமும் ஒரு என்னென்னா ஒரு தேக்கு மரமும் இருக்குது. ஆனால் பெருசாக வந்து அது இல்லை. கரெக்டாக இது பண்ணாமல் விட்டாங்க. நீங்கள் அதை கன்சிடர் பண்ணாதீங்க. நீங்கள் எம்டி லேண்டாக மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாமரம்லாம் சும்மா இருந்ததுனால சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வாங்கணும் அப்படியே விட்டுட்டார். நம்ம எம்டி லேண்டு தான். நீங்கள் யாராவது வாங்குறங்க அதை வந்து எதாவது மெயின்டைன் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இப்போ கன்சிடர் பண்ணது எம்டி லேண்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2.66 ஏக்கருங்க. செம்பட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டிலேருந்து ஒரு 9 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. பைபாஸ்லேருந்து கட் ரோடு வந்து மண் பாதை. இது மொத்தம் வந்து 2 ஏக்கர் 66 சென்ட். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 24 லட்சம் ஒரு ஏக்கர் சொல்கிறாங்க. நல்லா மலைக்கு அடிவாரத்தில் இருக்குங்க. இல்லை சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைக்கு அடிவாரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. சரிங்களா? வாட்டர் சோர்ஸும் சூப்பராக இருக்கும். அதேமாரி உங்களுக்கு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆயிரும். ஃபென்சிங் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆயிரும். நீங்கள் வந்து போகிறதுக்கு எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2.66 ஏக்கர், அதாவது 2 ஏக்கர் 66 சென்ட், 15 சென்ட் வந்து புறம்போக்கு இருக்குங்க. அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ரூபா வேணாம். விலை வந்து ஒரு ஏக்கர் வந்து 24 லட்சம். இதில் போர் எது இல்லை, கிணறு எது இல்லை, சர்வீஸ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? இது மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்கும். இந்த செம்மண்ணாக உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு செம்மண்ணாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி என்ன விவசாயம் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாங்க. தென்னை மரம் வச்சுக்கலாம். எது உங்கள் செம்மண்ணில் உங்களுக்கு தெரியும் என்னென்ன விவசாயம் பண்ணணும் எல்லாத்தையுமே உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கலாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த 50 ரூபா பட்ஜெட்டில் மட்டும் எனக்கு இருந்தால் நிறையா பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க. அவங்களுக்காண்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துக்குங்க. 2 ஏக்கர் 66 சென்ட், 15 சென்ட் புறம்போக்கு இருக்குது. விலை வந்து 24 லட்சம் ஃபைனலாக சொல்கிறாங்க. நேரில் உட்காந்து பேசினோம்னா ஒரு இன்னும் 5-10 குறைக்கணும். ஆக்சுவலாக வந்து 25 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நான் வந்து 1 லட்ச ரூபா கம்மி பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். நேராக உட்காந்து பேசிக்கலான்னு சொல்லிவிட்டு. இதில் போர் இல்லை, கிணறு இல்லை, சர்வீஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஃப்ரண்டேஜ் வந்து 250 அடி ஃப்ரண்டேஜ் முன்னாடி இருக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி போட்டுக்கலாம். நீங்கள் இல்லை விவசாயம் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். வாட்டர் சோர்ஸும் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. இதில் வாட்டர் சோர்ஸும் ட்ரை ஆகாது. பக்கத்தில் செக் பண்ணிட்டோம். இதில் என்ன ஸ்பெஷல்னால் மலைக்கு அடிவாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாமரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மரம் இருக்குது. விளைச்சல் தேனை பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் எம்டி லேண்டாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறணும். சரிங்களா? இதில் தேக்கு மரம் 300 மரம் சின்ன சின்ன மரமாக தான் இருக்குது. இதில் வாங்குறவங்க இதை மெயின்டைன் பண்ணால் நீ அப்படியே பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வெட்டிட்டு வேறு விவசாயம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் அது. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பூமியாக வந்து உங்களுக்கு இருக்குங்க. அது 4 பக்கம் ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு 4 பக்கம் பென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டைலுக்கு என்னன்னா நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கி நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன போட்டேன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போர்லாம் போட்டிங்கன்னா நல்லா அங்கே ஹில்ஸ் ஏரியானால தண்ணி உங்களுக்கு சீக்கிரம் சும்மா கம்மியான அடியிலே உங்களுக்கு தண்ணி வந்துடும் உங்களுக்கு.
அதனால் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் ஃபுல்லாக விவசாயம் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. தென்னமரம் போட்டிருக்காங்க, ட்ராகன் ஃப்ரூட்டு, தேக்கு, மாமரம் எல்லா விவசாயமே சைடில் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு. இதை வாங்குனீங்கன்னா தென்னை மரத்துக்கு நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு இது. தென்னை மரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வரும். உங்களுக்கு தெரியும் காயோட ரேட்டு இன்றைக்கி வந்து 32. இன்னும் ஃப்யூச்சரில் என்ன லெவல் போகுதுன்னு தெரியல. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு யாராவது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி எதாவது டீட்டெயில் வேணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இல்லை நேராக எதாவது பார்க்கணும்னா சொல்லுங்கள், நேராக கூட்டி விசிட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா நான் டைரெக்டாக வந்து ஓனர் டைரெக்டாக லிங்க்கில் இருக்கனால உங்களுக்கு சிட்டிங் கொடுத்துர்லாங்க. அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. இன்னொன்று பர்டிகுலராக சொல்கிறேன் கேளுங்க. வெளியூர்லேருந்து நம்ம வாங்குகிறோமேன்னு பயப்படாதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், ரெக்கார்டு எல்லாம் கிளியராக இருக்குங்க. ரெக்கார்டை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. வெளியூர்லேருந்து வாங்கினா ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணணும். அது என்னென்னா ஃபென்சிங் பண்ணணும். நான் மறுபடியும் திரும்ப சொல்கிறேன், கஷ்டப்பட்டு தாங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிறீங்க. வெளிநாட்டிலையோ, வெளியூர்லேயோ, உள்ளூர்லேயோ டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் சம்பாதிச்சிட்ருக்கீங்க. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் இந்த மாதிரி இடங்களை வாங்கி போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு வேல்யூஷனாக போய் நல்ல இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். விட்டுறாதீங்க. நீ விட்டிங்கன்னா லோ ரேட்டில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்காதுங்க. நான் திரும்ப அதே உங்களுக்கு சொல்லிகிட்ருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், 2.2 ஏக்கர் 66 சென்ட்டுங்க. 15 சென்ட்டு புறம்போக்கு இருக்குது. விலை வந்து 24 லட்சம் ஒரு ஏக்கர். போரு கிணறு எதுவுமே இல்லை. நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாமரம் 30, தேக்கு 300 இருக்குது. ஆனால் நீங்கள் ரெண்டுமே நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்ல. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வேக்கன் லேண்டாகவே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதனால் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு மலைக்கு அடிவாரத்தில் யாராவது வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு மலைக்கு அடிவாரத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாங்க. உள்ளே ஒரு செட்டப் போட்டு, போர் போட்டு, ஒரு சோலார் போட்டு, ஒரு ரூம் ஒன்று கட்டிங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நீட்டாக போயிடும். நீட்டாக வண்டியிலே கார்லேயே போயிடலாங்க. நீங்கள் மண் பாதை சூப்பராக இருக்கும். சில பேர் மண் பாதை நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, மண் பாதையாக போகிறது அப்படின்னு. மண் பாதை சூப்பராக இருக்குங்க. மண் பாதையை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. நீ இடத்துக்கு வந்தாவே உங்களுக்கு புரியும், உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நேராக வாங்க, உங்களுக்கு விசிட் பண்ணி காமிக்கிறேன். வேறு எந்த டவுட்னாலும் கேளுங்க. எல்லாமே வந்து பேப்பர்லாம் கிளியராக இருக்குங்க. அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க. 50 லட்ச ரூபா வச்சுருக்கிறவங்க யாராவது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, 50 லட்ச ரூபா என்கிட்ட இருக்குது, இதுக்குள்ளே வாங்க நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி பாருங்கள். எதிர்த்தாப்பில் பாருங்கள் எப்படி ஒருத்தர் பண்ணி வச்சுருக்காருன்னு. அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் இந்த 50 லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. நான் பர்சனலாக உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரிங்களா? ஏதாவது டவுட்னா கூப்பிடுங்க, கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.